நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது. என்னடா மகேஷ் கதையை ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டிங்களே அப்படின்னு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி வந்து எப்படியாவது மகேஷை காப்பாற்றிடணும், நம்ம இங்கேருந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்குள்ளேயும் அம்மா கிட்டேருந்து மகேஷை காப்பாற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை வந்துட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டு வர்றாங்க. பார்த்தா உள்ள மகேஷ் வந்துட்டு கட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்க, 2 ரவுடிங்களும் வந்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படி அந்த ரவுடிங்களை வெளியில் அனுப்பிச்சு விடுறது, நம்மளால் கண்டிப்பாக அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சைடில் வந்துட்டு ஒரு கல் மாதிரி இருக்குது, அந்த கல்லை எடுத்து உள்ளே எறிகிறாங்க. அதை பார்த்ததும் அந்த ரவுடிங்க ஐயோ யாரோ வந்துட்டாங்க போல, வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு வெளியில் ஓடி வந்துடுறாங்க. உடனே அவங்க வெளியில் வந்த சமயத்தில் ரேவதி உள்ளே போய் வந்துட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. மகேஷ் வந்துட்டு ரேவதியை பார்த்ததுமே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ரேவதி வந்துட்டு மகேஷ் மகேஷ் அப்படின்னு சொல்ல முதல்ல வந்துட்டு கட்டலா அவரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை செய்கையிலே சொல்கிறாங்க. ரேவதி வந்துட்டு கட்டலா அவுத்து விடுறாங்க. என்னாச்சு மகேஷ், உங்களை காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, சரி இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கேயோ தயவுசெய்து இப்படி முட்டாள்தனமாக பேசுறதை நிறுத்துங்க மகேஷ், ஒழுங்கா நீங்கள் எங்கிட்டாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிருங்க, இல்லாட்டினா அவ்வளோதான், எங்கள் அம்மா கையில் சிக்கினீங்கன்னா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க, போங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீ இல்லாமல் நான் போகவே மாட்டேன், உன் கூடயும் சேர்ந்து தான் நான் போவேன், வா நம்ம 2 பேரும் இவங்க யார் கண்ணிலையும் படாமல் எங்கிட்டாவது போய் சந்தோஷமாக வாழ்வோம் ரேவதி, எனக்கு நீ உனக்கு நான் அப்படி நம்ம வாழ்வோம், வா நீ என்னை லவ் பண்ண தானே அதெல்லாம் பொய்யா, வா ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட. இங்கே பாருங்கள் மகேஷ், என் வாழ்க்கையில் கல்யாணன்றது ஒரு தடவை தான், அந்த ஒரு தடவை எனக்கு நடந்துருச்சு, இனிமேலும் நம்ம உறவை பற்றி பேசுகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது, நீங்கள் போங்க மகேஷ், தயவுசெய்து கிளம்புங்க, அந்த ரவுடிங்க வர்றதுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்ல மகேஷ் வந்துட்டு கேட்குற மாதிரியே இல்லை, நீயும் வா ரேவதி, இந்த கழுத்தில் அந்த டிரைவர் தானே தாலி கட்டினா, அந்த தாலி உன் கழுத்தில் இருக்கிறவன் தானே நீ இப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த தாலி உன் கழுத்தில் இல்லாமாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட தாலியை பிடிச்சி அவள் இழுத்துட்டு இருக்கா. மகேஷ் என்ன பண்ணுறீங்க மகேஷ், விடுங்க, ஏன் இப்படி லூஸ் தரமாக பண்ணிட்டு இருக்கீங்க மகேஷ், விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ரேவதி. ஆனால் அதெல்லாம் மகேஷ் கண்டுக்காம எப்படியாவது ரேவதியை கல்யாணம் முடிச்சிடணும், எங்கிட்டாவது கூட்டு போய் ஏமாத்தி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சி அக்க போகிற நேரத்தில் டக்குன்னு வந்துட்டு அந்த ரவுடிங்க உள்ளே வந்துடுறாங்க. டேய் இங்கே இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவுமே மகேஷ் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை ஒரு தள்ளி விட்டுடுறாங்க. தாலியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கவும், அப்பாடா என் தாலி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரவுடிங்க வந்துட்டு மகேஷை போட்டு அடிக்கிறாங்க. மகேஷும் அந்த ரவுடிங்களை திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, உடனே ஒருத்தர் ஓடி வந்து மகேஷை வந்துட்டு பின்னாடி கூடி வந்துட்டு பிடிச்சிக்கிறான். ரேவதிக்கு என்ன பண்ணேன்னே தெரியல, டே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கத்துறாங்க. ஆனால் அந்த ரவுடியில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஆயுதம் மாதிரி வச்சிருக்கான், அதை எடுத்துட்டு வந்து மகேஷை வந்துட்டு உள்ள வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறா. அதை பார்த்ததுமே ரேவதி ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே மகேஷ் வந்துட்டு ரத்த வெள்ளத்தில் கீழே வந்துட்டு துடிச்சிட்டு இருக்கு. அந்த ரவுடிங்க வந்துட்டு ஓடிடுறாங்க. அங்கேருந்து ஓடினதுமே ரேவதிக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பார்த்தா மகேஷ் வந்துட்டு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு கீழே விழுந்து ஆல் அவுட் அப்படின்ற மாதிரி கிடக்கிறாரு. அடுத்து வந்துட்டு ரேவதி கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி விறுவிறுன்னு அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து மகேஷை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. மகேஷுக்கு உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. வெளியில் ரேவதியும் கார்த்தியும் வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மகேஷ் அந்த இடத்துல இல்லை. அதை பார்த்தது சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகிடுறாங்க. என்னது இங்கே தானே கட்டி வச்சிருந்தேன், ரவுடிங்களையும் காணும் மகேஷையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கே போயிருப்பான்னு தெரியும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக மாயாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கா என் மகக்கிட்ட வந்து உனக்கும் உன் கொழுந்தனுக்கு என்ன உறவு இருக்குன்றது எல்லாத்தையும் சொல்லிடு மண்டபத்தில், இல்லாட்டின்னு வச்சுக்கோ உங்கள் 2 பேரையும் நான் உசுரோட விட மாட்டேன். என் பொண்ணு என் மேலே என் மாப்பிள்ளை மேலேயும் கோவத்தில் இருக்கா, நீங்கள் உண்மையை சொன்னாதான் என் மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வா, எங்கள் மேலே உள்ள கோவமும் போகும், ஒழுங்கா உண்மையை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மேடம் என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, மகேஷை நீங்கள் தானே கடத்தி வச்சுருக்கீங்க, முதல்ல அவனை வெளியில் விடுங்க, நான் எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, மகேஷை நான் கடத்தி வச்சிருந்தேனா அவனை கொண்டு போய் வச்சு எல்லா உண்மையும் சொல்ல வச்சிருக்க மாட்டேனா, நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மகேஷை நீங்கள் கடத்தலையா அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் கடத்தலை, இங்கே பாரு உங்களுக்கு கடைசி வந்துட்டு வார்னிங் கொடுக்குற, ஒழுங்கா மண்டபத்தில் வந்து எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து சாமுண்டீஸ்வரி கிளம்புறாங்க. மாயா மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மேடம் கடத்தலாட்டி மகேஷை யார் கடத்தி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, இங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடும்.